வெல்கம் டு ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் டாபிக். ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸை வந்து நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் பழைய வெர்ஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சிசிக்கு வரும்பொழுது பழைய வெர்ஷனில் வேலை பார்த்த மாதிரியே அதே சேம் ஃபீல்டில் நம்மளால் சிசி வெர்ஷனில் வேலை பார்க்க முடியும். இதுக்காக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எடிட் மெனு, ப்ரிஃபரன்சஸ், ஜென்ரல் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்படிங்கிற இந்த டேப் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோ ஷோ த ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்ற போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஓகே பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கடைசியாக ஓப்பன் பண்ண ஃபைல் எல்லாமே இதில் வந்து காமிக்கும். இது வந்து ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய வெர்ஷன் இந்த மாதிரி ஒரு விண்டோ வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த எடிட் மெனுவில் ப்ரிஃபரன்சஸில் ஜென்ரல் அப்படிங்கிற செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோ ஷோ த ஹோம் ஸ்க்ரீன் இந்த டிக்கும் வந்து நீங்கள் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது பழைய வெர்ஷனில் வந்திருக்கிற மாதிரியே ஒரு நார்மல் விண்டோவாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை. அதுக்கு பிறகு யூஸ் லெகசி நியூ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து எதுக்காக அப்படின்னா, டிக் பண்ணிடணும். இதை நம்ம இதுக்கு பொதுவாக வந்து நம்ம ஃபைல் மெனுவில் நியூ டாக்குமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பழைய வெர்ஷனில் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பழைய வெர்ஷனில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட்டில் வந்து Ctrl+K கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் போயிடுறேன். யூஸ் லெகசி நியூ டாக்குமெண்ட் அப்படின்னா பழைய வெர்ஷனில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் வந்துடும். அதுக்கு பிறகு ஸ்கிப் ட்ரான்ஸ்ஃபார்ம் வென் பிளேசிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு யூஸ் லெகசி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். யூஸ் லெகசி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம டிக் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் CS6 வெர்ஷன்லாம் ஒரு லேயரை வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சின்னதாகவோ பெருசாகவோ மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கணும். இல்லை அது ஷிஃப்ட் எதுவுமே பிடிக்க தேவையில்லை, ஒரு லேயர் வந்து சின்னதாகவோ பெருசாகவோ மாற்றுறதுக்கு ஷிஃப்ட் எதுவும் பிடிக்க தேவையில்லை அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனோட புது ஆப்ஷன். நீங்கள் அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதான் டிக் எடுத்து விட்டுக்கலாம். பழைய வெர்ஷனில் ஒர்க் பண்ணவங்க இப்போ சிசிக்கு மாறி வரும்பொழுது நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒர்க் ஸ்பேஸ். குறிப்பாக இதில் வந்து ஓப்பன் டாக்குமெண்ட் அஸ் டேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பழைய வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் இதை டிக் எடுத்துட்டேன் அப்படின்னா, பழைய வெர்ஷனில் வந்து ஒரு 10 படம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த படங்கள் எல்லாமே 1 by 1 வரிசையாக வரும், 1 by 1 வரும். ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து டிக் எடுத்து விட்டால் போதும். இப்போ யூஸ்வலாக வந்து ஃபோட்டோஷாப் சிசியில் எல்லா படங்களும் மேலே தான் போய் உட்காரும், மேலே 1 by 1 போய் உட்காரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக படங்கள் எனக்கு வேணும், நான் வந்து CS3 இதே மாதிரி வச்சு பழகிட்டேன், CS5 CS6 இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மாற்றணுன்னா, நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ் Ctrl+K ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் அதில் போயிட்டு ஓப்பன் டாக்குமெண்ட் அஸ் டேப் அப்படிங்கிற இந்த டிக் வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டூல்ஸ். டூல்ஸில் நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். இதில் எனேபிள் ஃப்ளிக் பேனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கு பிறகு அனிமேட்டட் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிக் எடுத்து விட்டுருங்க. இது 2 மட்டும் பண்ணால் போதும். அடுத்தது ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற டாபிக். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும். எனேபிள் லெகசி சேவஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பழைய வெர்ஷனில் சேவஸ் பண்ணும்போது எப்படி கேட்குமோ அதே மாதிரி உங்களுக்கு மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் எத்தனை GB ரேம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு எவ்வளவு ஸ்பீடு வேணுன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்னோடய கம்ப்யூட்டரில் 16 GB ரேம் நான் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிட்டது வந்து 12 GB தான் எடுத்திருக்கு. 12,000 MB அப்படின்னா 12 GB அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஐடியல் ரேஞ்சில் 6000 8000 வரைக்கும் நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இங்கே நான் லெட்ஸ் ஃபோட்டோஷாப் யூஸ் அப்படிங்கிறதுல 8432 MB அதாவது 8 GB 8.4 GB வந்து ரேம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
அப்போ கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என் கம்ப்யூட்டரில் இருக்கிறது 16 ஜிபி, ஆனால் நான் 8 ஜிபி ரேம் தான் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியல் ரேஞ்ச். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபோட்டோஷாப் வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் ஃபோட்டோஷாப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி 75%, இந்த இடத்துல 75% வர மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிருந்தீங்கன்னா யூஸ் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறத இதை டிக் பண்ணிக்கணும். அதோட வெர்ஷன் என்ன மாடலில் நீங்கள் போட்டிருக்கீங்கிறத மேலே NVIDIA GeForce GT 1030 அப்படிங்கிற இந்த மாடல் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுடைய மாடல் காமிக்கும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்க்ராட்ச் டிஸ்க். இருக்கலே ரொம்ப முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸில் இந்த ஸ்க்ராட்ச் டிஸ்க் தான் ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ண உடனே C கோலனில் வந்து டிக் இருக்கும். C கோலனில் உங்களுக்கு குறைவான ஜிபியில் தான் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோஷாப்போட டெம்ப் ஃபைல் எல்லாமே C கோலனில் போய் ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வந்து ரெட் மார்க் காமிக்கும், ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகாது. C கோலன் ஃபுல்லாகிட்டு ரெட் கலரில் காமிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் ஃபோட்டோஷாப்பை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய டெம்ப் ஃபைல் வந்து நிறையா வந்து C கோலனில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதை நம்ம எப்படி தவிர்க்கிறதுங்கிறது அங்கே முக்கியமான பாயிண்ட்டு. இருக்கலே ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ்லேயே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா C கோலனை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக C கோலனை டிக் எடுத்து விட்டுட்டா போதும். இப்போ D கோலனில் வெளியிலே வந்து உங்களுடைய டெம்ப் ஃபைல் வந்து சேவ் ஆகும். அதில் ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் E கோலனுக்கு சேவ் ஆகும், அதுக்கப்புறம் G கோலனுக்கு சேவ் ஆகும். இது அடிக்கடி நம்ம வந்து D கோலனில் வெளியில் போயிட்டு டெம்ப் ஃபைல் இருக்கும், ஃபோட்டோஷாப்னு சொல்லி டெம்ப் ஃபைல் இருக்கும். அதை நம்ம வந்து எவ்ரி மந்த் போய் பார்த்து அந்த ஃபோட்டோஷாப் டெம்ப்புங்கிற ஃபைலை டெலீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்கணும். இதில் வரக்கூடிய ஆப்ஷனில் கீபோர்டு ஷார்ட்கட், மெனு, அதுக்கப்புறம் டூல் பார், இது மூணையும் டிக் பண்ணிக்கணும். எதுக்காகனா இப்போ மெனுவில் போயிட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நமக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாமளாக புதுசாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் பேர் போட்டு சேவ் பண்ணுறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு என்னோடய பேர் போட்டுக்கிறேன், நாகராஜன் அப்படிங்கிற இந்த பேர் போட்டுக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன்.